வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபால. நம்மளுடைய மனோபாலா கிச்சன்ல இன்னைக்கு என்னன்னா அந்தரிக்கு யுகாதி சுபகாட்சி. அதாவது இன்னைக்கு தெலுங்கு மக்களுக்கான வருஷ பிறப்பு. அதுதான் இப்படி சொல்றது. ஆனா தெலுங்கு வருஷ பிறப்புனா என்னன்னா விதவிதமான பச்சடி பண்ணுவாங்க. பச்சடின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது சட்னின்னு வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். அந்த அடுப்புல வைக்காத பச்சடி எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதுவும் மெயினா ஒரு சுவை 6 சுவை 7 சுவை கொண்ட ஒரு பச்சடி பண்ணுவாங்க. வெல்லம், புளிப்பு, அது இதெல்லாம். அது முக்கியமா இந்த பாருங்க, இந்த வேப்பிலையில இருக்க இந்த பூ இருக்கு இல்லையா, இந்த பூ மிகப்பெரிய அங்கம் வகிக்கும். இந்த பூல இருக்கிற இதை போட்டு பாருங்க, பிச்சு வச்சிருக்கேன் நானு. அதை போட்டு எல்லா சுவையும் கலந்து அன்னைக்கு நம்ம வாழ்க்கைன்னா எல்லா சுவையும் இருந்தாதான் அது வாழ்க்கையாக கருதப்படும் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தோட அந்த பச்சடி பண்ணுவாங்க. ஒரு இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க பாருங்க. இது ஒரு இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துக்கணும். இந்த சைஸ்ல ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. அதுல 2 எடுத்துக்கிட்டா போதும். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, அந்த புளியை ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் வெல்லம் அண்டு உப்பு, மிளகு. அப்புறம் மெயினா இது இந்த பூ தான், வேப்பம் பூ தான் கொஞ்சம் அருமையான பச்சடியா இருக்கும். இது நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. பெருமாளுக்கு இந்த இதை நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, அம்மனுக்கு பண்ணுவாங்க. நானும் இங்க அம்மனை முன்னாடி வச்சு இதை நெய்வேத்தியம் பண்ணுங்கிற அர்த்தத்துல நான் வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மண் சட்டி உகந்தது. எப்போதுமே மண் சட்டி நான் கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன், குழம்பு வைக்கிற சட்டி. இப்போ சின்ன சட்டியா இருந்தா கூட போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இதுல உரல்ல பாருங்க, எதுக்கு உரல்லாம் எடுத்திருக்காங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. அதுல ஒரு 10 மிளகு போட்டுக்குங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. பாருங்க, மிளகு உப்பு போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல இந்த பூ இருக்கு பாருங்க, இந்த பூவை கையில இப்படி கொட்டிக்குங்க. கொட்டிட்டு இப்படி கசக்கணும். கசக்கி இதுல போடுங்க. ஃபர்ஸ்ட் இதை மெல்லிசா கட் பண்ணுங்க. அதுதான் இதுல உள்ள மெயினான விஷயம். இவ்வளோ தின்னா கட் பண்ணுங்க. இப்போ இந்த புளி நம்ம எலுமிச்சம்பழம் சைஸு கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை ரொம்ப ஈஸியான பச்சடி. ஆனால் என்னன்னா இதுதான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பச்சடி. அதனால கண்டிப்பாக இது வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நீங்க அப்புறம் அம்மனுக்கோ இதுக்கோ இதெல்லாம் அதாவது யுகாதி அன்னைக்கு கோயில்ல பிரசாதமா கொடுப்பாங்க. இது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும், தெலுங்காரங்க வீட்டுல எல்லாத்துலயும் இதை முதல்ல பண்ணுவாங்க. மண்ணுகன்னு இருக்க போது பார்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மண்ணு இருந்தா விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது வெல்லம்ங்க. இந்த பாருங்க, வெல்லத்தை போட்டுருங்க. மிளகும் உப்பும் சேர்ந்து, இதுதான் காரத்துக்கான அடையாளங்க. அது வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்து இதுல போட்டுருங்க. இப்போ இந்த மாங்காவை இதில் போட்டிருக்கேன். யுகாதி பச்சடிங்க. இது இந்த வெல்லம் கரையணும், அதுதான். எல்லாருக்கும் கையில ஒரு ஸ்பூனா கொடுப்பாங்க. எப்படி நெய்வேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த பால் பாயசம் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுவும் இதான் யுகாதி பச்சடிங்க. சத்தியமா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்க,
அப்படி சுற்றி அம்மன் காலில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. யுகாதி பச்சடி ரெடி. நீங்கள் தயவுசெய்து இது பண்ணி பார்த்துட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு అందరికీ శుభాకాంక్షలు, யுகாதி சுபாகாஞ்சலு அப்படி சொல்றது அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. மீண்டும் ஒரு நல்ல எபிசோடோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. டில் தென் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.